வெல்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் ஃபார் நைஸ் இயர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஐபிஎல் 2025 மூணாவது ப்ரிவியூ வீடியோ. ஸோ நாங்க இன்னைக்கு எடுத்திருக்க ரெண்டு டீம்ஸ் எல்எஸ்ஜி அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். எல்எஸ்ஜி அகைன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட கேப்டன் ஆக்ஷன்ல எடுத்திருக்காங்க ரிஷப் பண்ட். அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் அக்ஷர் பட்டேல் ஸோ ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஓவர் தி கேஎல் ராகுல் அக்ஷர் பட்டேல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எல்எஸ்ஜியோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேடி. ஸோ எல்எஸ்ஜி ஓட கண்டிப்பா. அகைன் ஃபர்ஸ்ட் நீங்க கேப்டன்சி இருந்து சொல்லுங்க, ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க. உங்களுக்கு ஓகேவா, இப்படி கன்வின்ஸா இருக்கா? ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜினா என்னது? ஆல்ரெடி அவங்க நிக்கி ரீடைன் பண்ணிட்டாங்க. நிக்லஸ் புரோனை மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பை ரிஷப் பண்ட் எடுத்திருக்காங்க. அதான் அந்த ஓகே. ஓனருக்கு வந்து இந்தியன் விக்கெட் கீப்பர் ஃபெட்டிஷ், அதாவது இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் யாரா இருந்தாலும் அந்த ஆள் எடுத்து வச்சுப்பாரு. அந்த மாதிரி ஆள் தான். அண்ட் பண்ட்டையும் எடுத்து வச்சிருக்காங்க. பார்ப்போம், சி ஏதாவது இதுல வந்து பிரேக் ஈவன் ஃபெட்டிஷ் என்னன்னா, கேட்கறாங்க. அதுல ஒரு இடத்துல வந்துட்டு அவர் சோழியை முடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இப்ப டுவெண்ட்டி தோனி சிக்ஸ்டீன் சோழியை முடிக்கல, கேஎல் ஆர்பிஎஸ்ஜில ராகுல் இருந்து. சோழியை முடிச்சாச்சு. இல்லம்மா, எப்படி மாடி அவர் ஒரு லெஜெண்டரி கேப்டன், இந்தியாவோட பெஸ்ட் கேப்டன் சொல்றது, அவரை போய் ஆஹ் கேப்டன்ல இருந்து தூக்கி அது ஓகே. சி அதுக்குள்ள போக வேண்டாம். அடுத்து பாஸ்ட் ஓகே. இஸ் பாஸ்ட், அவ்வளவுதான். பாஸ்ட் இஸ் ஸோ பாஸ்ட் அண்ட் டீமை ஆக்ஷன். பத்தி ஆரம்பிக்கிறப்போ அதான் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி நீ சொல்றல. ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜில மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பை போயிட்டாங்க. அது போனதுனால அவங்களுக்கு நிறைய அடி வந்துச்சு. அதுதான் உண்மை. ஏன்னா வந்து 27 சொல்லி ஏத்தி விட்டு வாங்கினாங்க. இன்னொரு 3 கோடி கம்மியாக வாங்கியிருக்கலாம். பவுலிங் பாரு, பவுலிங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய வல்னரபிள், பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஃபாரின் ஓவர்சீஸ் பவுலிங் கேட்டா கிடையாது. மார்க்வுட் மாதிரி பேச வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப ஷமா ஜோசப் தான் வச்சிருக்காங்க. தட் டூ இன்ஜுரி கன்சர்ன் ஷமா ஜோசப்க்கு. அவன் ஒரு 3 மேட்ச் ஆடினா முடிச்சு. அப்புறம் மயங்க் யாதவ் ரீடைன் பண்ணாங்க. மயங்க் யாதவ் நிலைமை அதுக்கு அடுத்த ஆமா, ரெண்டு இல்ல அது வாரத்துக்கு என்னோட என்னதான் ஒரு பண்றான்னு தெரியல. முக்கியமான இது. ஏன்னா ஆக்ஷன் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு முன்னாடி டென்ஷன் ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியல, அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க. மயங்க் யாதவ் ஒரு நான் அன்னோன் ஆக்சுவலா கமோடிட்டி. நிக்கலஸ் புரான தான் கேப்டனா போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐ எம் வெரி ம் சர்ப்ரைஸ் தட் பண்ட் இஸ் கேப்டன். அண்ட் நிக்லஸ் புரான் வந்து பொட்டன்ஷியல் கேப்டன் மாதிரி தான் இருந்தான். போன சீசன்லயே வந்து கேஎல் ராகுல் டிசிஷன் எடுக்கிறப்போ நிக்கி பி தான் நிறைய இருந்தான். பட் நிறைய குழப்பம் இருக்கு. பார்ப்போம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ல மிச்சல் மார்ஷ் இருக்காரு, நம்மளால பத்தி தெரியும் மிச்சல் மார்ஷ். ம் ஸோ இல்ல ஒரு மேடி, அதுக்கு முன்னாடி அந்த சுமாரான இதுல ஸ்டார்ட் ஆமா. இந்த ஸ்ட்ராட்டஜிலே மயங்க் யாதவே ஒரு அன்னோன் கமோடிட்டி. அண்ட் ஒரு கண்டிப்பா. டோர்னமெண்ட் கூட ஃபுல்லா ஆடல, ஒரு 4 மேட்ச் தான். இஸ் ஜஸ்ட் ஷோயிங் ப்ராமிஸ். அண்ட் ஆப்வியஸ்லி நல்லா போட்டிருந்தான். பட் அவனுக்கு நீங்க 11 crores ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? இட்ஸ் நாட் த ஒர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இஸ் வெரி கரெக்ட் இன்ஜுரி தான். ப்ரோன். ஸோ இதுக்கு வந்து 11 crores அண்ட் உங்க பர்சன்ல இருந்து அடி வாங்கிடும். அண்ட் இந்தியன் பவுலர். அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் வரைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎலுக்கு என்ன சர்டினிட்டியும் கிடையாது, வருவானா இல்லைன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ இந்தியன் டீம் உள்ள வந்தா ஒரு 2 மேட்ச் போட்டான் சவுத் ஆப்பிரிக்கால. அதுக்கப்புறம் திரும்ப இன்ஜுரி ஆளே காணோம் இப்போ. அதனால இப்ப என்ன சிச்சுவேஷன், என்சிஏல இருக்கானா இல்ல எங்க இருக்கான் எதுவுமே தெரியல. இல்ல ஸோ என்சிஏல இப்படி தான், போட்டேன். என்சிஏல தான் அப்படியா? இருக்கான். ஓகே. அதான் இப்படி மாப்பிள்ள ஒரு எக்ஸ் பிளேயருக்கு ஃபேக்டர்ல இவ்வளோ எடுத்துருக்காங்கடா. பட் போறது வந்து எனக்கு ஒன்றும் பெருசா ஐடியா இல்லை. அண்ட் ஆல்சோ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பண்ணிட்டு வந்திருக்கான். அண்ட் ஹியூஜ் ஸ்பெண்ட் ஒரு 27.5 crore கிட்டே கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம பிளேயிங் லெவன் போயிடலாம் முன்னாடி. ஸோ பிளேயிங் லெவன் போயிடலாமா? ஓகே, இருக்கிற ஸ்குவாட்ல நம்ம ஸ்குவாட் மக்களுக்கு தெரியும். ஸோ பிளேயிங் லெவன் நீ சொல்லு, எப்படி ப்ராபபிள் லெவன் எப்படி பிளேயிங் லெவன் போவாங்கன்ட்டு. வந்து ரிஷப் பண்ட் ஓப்பனிங். ஒரு பெரிய கால். ஐ மீன் என்னோட பிளேயிங் லெவன் நான் ஓப்பன் பண்ணுவேன்னா ரிஷப் பண்ட் ஓப்பன் பண்ணுவேன். ஏன்னா வந்து ரிஷப் பண்ட் ஸ்டார்ட்லெஸ் கேரியர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல. இப்போ அதான் சொல்லுவாங்கல்ல, மங்காத்தா படத்துல இருமே கடைசியா தான் வந்தார் விநாயக் மகாதேவன். ஆல்ரெடி காம்படிஷன்ல வந்து சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, அண்ட் பேக் ஹேண்ட்ல பார்த்தோன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், இஷான் கிஷன், அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ ரிஷப் பண்ட் நானும் வரேன்டா சந்தைக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனிங் ஆட நிறைய சான்சஸ் இருக்கு. இஃப் ம் இஃப் நாட் வில் பி த நம்பர் 3 பேட்ஸ்மேன். ஸோ இது ரெண்டு. ஓகே. ஏன்னா T20 வேர்ல்ட் கப்லேயே பார்த்தோன்னா நம்பர் 3 தான் ஆடலாம். டவுன் தி ஆர்டர் ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் தே ஹேவ் டேவிட் மில்லர், தே ஹேவ் நிக்கலஸ் புரன். அண்ட் நம்ம இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் டவுன் தி ஆர்டர் தேவைப்படாது. ஓகேவா? அதனால I'll go with பண்ட் அண்ட் ஏடன் மார்க்ரம் ஓப்பனிங். அண்ட் மேத்யூ பிரிட்ஸ்கி அந்த ரீசெண்டா நடந்த ட்ரை சீரீஸ்ல வந்து he scored around 150 ஆட். நல்ல பேட் ஸ்விங்ஸ் இருக்கு. பட் கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ் லெக்ஸ் டு த இந்தியன் கண்டிஷன்ஸ். வில் சி அவன் எப்படி ஆடுவான்னு சொல்லிட்டு. மார்க்கரை கொஞ்சம் ஆங்கர் பண்ணி ஆடுவான். அண்ட் முதல்ல ஆஃப் ஸ்பின்னும் போடுவான்றப்ப லக்னோ பிச்சஸ்ல ஐ கேன் யூஸ் ஹிம் அஸ் அ ஃப்ளோட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங் ஆப்ஷன்ஸ் பாக்குறப்போ. தென் நம்பர் 4ல நிக்லஸ் புரான், நம்பர் 5ல வந்து ஆயுஷ் பதனி. அண்ட் இஃப் நீடட் ஐ புஷ் டேவிட் மில்லர் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். லைக் ரொம்ப ஹிட் பண்ணி ஆடணும்னா டேவிட் மில்லரை புஷ் பண்ணேன். அண்ட் அப்துல் சமாத் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அப்துல் சமாத் இருக்கான். அவனும் இம்பாக்ட் அப்பா ஆடலாம். அண்ட் பவுலர்ஸ்ன்னு பார்த்தோன்னா அதான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸே கம்மி தான். மயங்க் யாதவ் இருந்தான், அவனும் போயிட்டான். மோசின் கான் அவனும் இன்ஜுரி இருக்கான், பட் ப்ராப்ளி ஹில் பி பிளேயிங். நான் உள்ள கேம்புக்குள்ள வந்துட்டு தான் பார்த்தேன் போட்டோஸ் தான். ஜஹீர் கான் கொஞ்சம் மென்டாரா இருக்கிறதுனால ஐ பிலீவ் இன் த பவுலிங் அட்டாக், பட் ஸ்டில் தேர் வெரி என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் யாருமே கிடையாது. ஆவேஷ் கான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கான், பெருசா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல T20 பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வேற யாரு, ஆகாஷ்தீப். ஆவேஷ் கான் இருக்காமாப்ல, ஆகாஷ் தீப் இருக்கான். அதான் ஆகாஷ் தீப் ஆவேஷ் கான் ரெண்டு பேரும் இடம்தான். பட் T20 பாக்குறப்போ ரெண்டு பேருமே வந்து நாட் அவ்வளவு பெரிய டென்ட் கிரியேட் பண்ற மாதிரி பவுலர்ஸ் கிடையாது. பட் இவங்க ரெண்டு பேரும் தான் இம்பாக்ட் இல்ல. பிரைமரி அனுப்புறாங்க. ஆமா, ஓகே. ஆகாஷ் தீப் சரி, ஆகாஷ் தீப், மோசின் கான் அண்ட் தென் ஷமாஸ் யூசப், ஆவேஷ் கான், 4 பேர் சார். ஐ மீன் இன்க்ளூடிங் இம்பாக்ட்ஸ் அப்ப நான் சொல்றேன். அண்ட் பவுலிங் அட்டாக்னு பார்த்தோன்னா உனக்கு ரவி பிஷ்னா வில் பி ஸ்பின்னிங் ஆப்ஷன். அண்ட் ஆட் மணிமாறன் சித்தார்த் as well. மணிமாறன் சித்தார்த் வந்து ஒரு நல்ல ஆனா விராட் கோலி எல்லாம் விக்கெட் எடுத்தான், ஞாபகம் இருக்கா? சோ அவனை பவர் பிளேல யூஸ் பண்ணலாம். சோ இதுதான் காம்பினேஷன். இதை விட்டு அவங்க பேக்கப் ஆப்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கிடையாது. இந்த பிளேயிங் லெவல் தான் கொஞ்சம் என்ன சூப்பர் சொல்றது மேடி. குளறுபடியான பிளேயிங் லெவல் தான். குளறுபடின்னு சொல்றதை விட இதுல எங்க யாரை ஃபிட்டிங் பண்றேன்னே தெரியல மேடி. ஏன்னா ப்ராப்பர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் ஒரு டீம்ல. கிடையாது. அதுல ஒரு இந்தியன் பிளேயர் வேணும். எனக்கு அதுல இல்ல. எனக்கு இப்போ பண்ட எனக்கு ஓப்பனிங் போடுறதுன்னு எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஸோ நான் எப்படி யோசிக்கிறேன்னா நான் மிச்சல் போடுவேன். மார்ஷ் அண்ட் ஆனா அவன் வருவான்னு தெரியல, அது ஒண்ணு. அண்ட் மிச்சல் மார்ஷ் அண்ட் மேத்யூ பிட்ஸ்கி தான் நான் ஓப்பனிங்கா ட்ரை பண்ணுவேன், என்னோட ஐடியா. ரெண்டு அண்ட் பேருமே ஆல்சோ இப்ப மிச்சல் மார்ஷ் பார்த்தனா ஓப்பனிங் ஆடுவான், பட் அவன் ஒன் டவுன் ஆடிதான் பழக்கம். ஓகேவா? அண்ட் மோரோவர் நீ சொல்ற பண்ட்டுன்னு லக்னோ பிச்சர்ஸ்லாம் நான் ஹோம் கண்டிஷனை பேஸ் பண்ணி சொல்றேன். லக்னோ பிச் எல்லாம் வந்து பின்னாடி வந்து ஃபுல்லா களிமண் மாதிரி ஆயிடும். மாத்திருக்கேன் ரீலே பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நான் எங்கேயோ படிச்சேன். பட் ஸ்டில் கிரவுண்ட் பெருசு. இப்போ ரிஷப் பண்ட் மாதிரி ஆளை வந்து பின்னாடி ஆடி விடுறதுல யூஸே கிடையாது. பிகாஸ் தி ஆல்ரெடி ஹேவ் நிக்லஸ் புரான் அண்ட் டேவிட் மில்ன்றப்போ சோ அந்த கொஸ்டின் அங்க இருக்குன்னா ஓகே. எதுக்கு பண்ட் மாதிரி ஒரு ஆளை நம்பர் 5ல இறக்கி நான் வேஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். நீ உள்ள போயிட்டு விருந்தர் சேவாக் மாதிரி 30 வருஷங்கள் தாண்டி அடி வந்தா மலை ஒன்னும் இல்லைன்ற மாதிரி அவன் ஆடலான்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அவன் நம்பர் 3ல நம்பர் T20 வேர்ல்ட் கப்ல அப்படிதான் பண்ணான் முதல் 2 மேட்சஸ் அப்படின்றப்போ. சோ ஆனா அந்த பெருசா பிரேவ் கால் இம்பாக்ட் எதுவும் இல்லையே மேடி, அதான் பிரச்சனை. இப்ப நீ இறக்கி சொல்ற இல்ல, அதான் இறக்கலான்னு, சொல்றேன் பட் கிரியேட் இம்பாக்டே பண்ண இல்ல, முடியும்னு அதனால. சொல்றேன். ம் கிரியேட் பண்ண முடியும்னு நான் சொல்றேன். ஏன்னா ரிஷப் பண்ட்டை வந்து நீ நம்ம ஓப்பனிங் இறக்குனா ஒருவேளை கிளிக் ஆயிருச்சுன்னா இப்ப சஞ்சு சாம்சன் கிளிக் ஆகலையா? யார் கண்டா சஞ்சு சாம்சன் தேர்ட் மேட்ச்ல லாஸ்ட் பங்களாதேஷ் சீரீஸ்ல அந்த தேர்ட் மேட்ச்ல ஒரு 100 அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஐடியல் பிளேஸ் ஃபார் ஓப்பனர்னு சொல்றாங்கல்ல. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 3 செஞ்சுரிஸ். சோ அந்த மாதிரி கிளிக் ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் லக்னோ பிச்சஸ்ல ரிஷப் பண்ட் ஓப்பனிங் இறங்கினா மட்டும் தான் ஸ்கோர் ரன்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி இஸ் த கேப்டன், ஹி நோஸ் வேர் டு ஸ்கோர். எனக்கு தெரிஞ்ச ரிஷப் பண்ட் வரைக்கும் ஹில் பி த நம்பர் 1 ஆர் ஐ மீன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆர் நம்பர் 3. அதுக்கு கீழே இறங்க சான்ஸே கிடையாது. சரி, ஓகே மேடம், அடுத்து போயிடலாம். பண்ட்ல நம்ம ரொம்ப சுத்திட்டு இருக்கோம். அண்ட் ஆமா, ஒன் டவுன் வந்து நான் ஆயுஷ் படோனியோட இது பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இவங்க 2 பேரும் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் இல்ல விக்கெட் விழுந்தாலும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஆயுஷ் படோனி. டூ டவுன் பண்ணிட்டு புரன் மில்லர், அந்த 3 லெப்டிஸ் கண்டினியூஸா வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஷாபாஸ் அகமது, ரவி பிஷ்னாய். அண்ட் பவுலிங் சொல்லியா? correct. பவுலிங்கே இல்ல என்ன கேட்டா. இது என்ன பவுலிங் அட்டாக்னு எனக்கு ஒன்றும் அதான் புரியல. நானும் சொன்னேன், ஒரு இன்ஜுரி ஆனா இன்னும் பண்ண முடியாது. ஆமா, மோஷின்கானும் இன்ஜுரி, மசில்கான் டெட்லின்னு இன்ஜுரி. சொல்ல முடியாது. ஆவேஸ் கான் அதுக்கு மேல பவர் பிளேலாம் அவனுக்கு எப்படி போட கொடுப்பான்னு தெரியல. ஆகாஷ்தீப் குட் டெஸ்ட்ல நல்லா போட்டிருந்தான். அண்ட் ஆல்சோ பவர் பிளேல ஓகே, பட் ஒயிட் டெத்ல பால் இன்னும் கண்டிப்பா அடி பெருசா பண்ணல. வாங்குவான். ஆமா, அண்ட் ஸ்பின்னிங் ஆப்ஷன் பரவாயில்ல. ரவி பிஷ்ணா அண்ட் ஷாபாஸ் கொஞ்சம் கண்டெயின் பண்ணுவாங்க. பட் அகைன் டெத்ல அடி அதான் அந்த வாங்குவாங்க, பெச்சுக்கு 3 பவர் பிளேல ஸ்பின் வேணும். போடுறதுக்கு ஆள் இல்ல. ஸோ இம்பாக்ட் பிளேயர்னு பாத்தீங்கன்னா ஹங்கர் கேக்கர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பான். ஏன்னா ஹீஸ் அண்ட் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி நல்ல பொட்டன்ஷியல். சிஎஸ்கேல சுத்தமா வேஸ்ட் பண்ணிட்டானுங்க அவனை. ஸோ மேபி வேற ஃப்ரான்ச்சைசி போய் மைட் ஹி கம் இன் டு த பிக்சர். அண்ட் அஸ்வின் குல்கர்னி, எல்எஸ்சி நிறைய சான்சஸ் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் சீசன்ல. he might also come into. And நீ சொன்ன மாதிரி மணிமாறன், சித்தார்த், அப்துல் சமாட், பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன் அண்ட் கண்டிஷன்ஸ் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வர சான்சஸ் இருக்கு. சூப்பர். இப்போ பிளேயிங் லெவன் முடிச்சிட்டோம். அண்ட் யாரு பிரேக் அவுட் சீசனா இருப்பாங்க மேடி உனக்கு இந்த பர்டிகுலர் டீம்ல? ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட். ஓகே. ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து ரிஷப் பண்ட்கிட்டே சுத்திட்டு இருக்கான்னு சொல்லாத. ரிஷப் பண்ட் வந்து டெஸ்ட் மேட்ச்ல மட்டும் தான் ஹி ஷீல்ட் டிஸ் பிளேஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் T20 ஆகட்டும் ஓடி ஆகட்டும் ஹிடன் ஏர்ன் த பிளேஸ் இன் இன்டர்நேஷனல் செட்டப். ஸோ அவனுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் சீசனா இருந்தா மட்டும் தான் நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் கப்புக்கு பண்ண முடியும். ரீசெண்டா ஒரு 2-3 வருஷமா T20ல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல.
ஐ மீன் பழைய ரிஷப் பண்ட் மாதிரி வரல. அந்த ஆஃப்டர் த இன்ஜுரி 2018-19 பண்ட் ம் எல்லாம் பார்த்தோன்னா சொருகி அடிப்பான் யார் பவுலர்னு பார்க்காம. அந்த பண்ட் ம் இன்னும் பார்க்கல. அந்த பிரேக் அவுட் சிஸ்னா பண்ட்டுக்கு தான் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு விஷயம். சூப்பர் மேடி. மெயினா ஒரு ரெண்டு விஷயம் தான் மேடி. ஒன்னு எய்தர் அந்த அதான் அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் வரும்போது again ஒரு சாகுற அளவுக்கு போயிட்டு திரும்ப வந்து சீல் த பிளேஸ் இன் தி டெஸ்ட் இன்னிங்ஸ். பட் அகைன் ஓடி அண்ட் இதுல வந்து ரெண்டு தான். ஒன்னு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும் இன்னிங்ஸ், அப்படி இல்லைன்னா கன்சிஸ்டன்சியா இருக்கணும். ஒரு 50-50-15 கன்சிஸ்டன்சியா ஆடி இது ரெண்டுமே பண்ணிட்டு கிட்ட மிஸ் ஆகுது ஒயிட் பால் ஃபார்மேட்ல. ஸோ மைட் பி ஒரு ரிஷப் நல்ல பண்ட்ல இதுல வந்தா கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்க முடியாது மாப்ள. அதனால அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் விராட் கோலி இம்பாக்டாவது இருக்கணும். அதுவுமே இல்லைன்னா வீரேந்தர் சேவாக் பிரச்சனை மாதிரி தான். ம் வீரேந்தர் சேவாக் மாதிரி ஐ மீன் நாம ஆல்ரெடி பண்ணதான். ஹில் பி கோயிங் டு த ரூட்ஸ். ஓபன் தானே ம் ஆள் ஸ்டார்ட் பண்ணா மினிஸ்டர் சீரீஸ்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச பண்ட் வரைக்கும் நம்பர் 1 ஆர் நம்பர் 3 சூப்பர். ரெய்னா பிளேஸோ இல்லைன்னா வீரேந்தர் சேவாக் பிளேஸோ ரெண்டு தான். ஓகே மேடி. ஸோ இப்போ எல்லாம் ஓரளவு பேசணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீக்கான டீம் மாதிரி தான் எல்லா ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹோம் கண்டிஷனுக்கான பிளேயிங் லெவன் கேட்டா கண்டிப்பா கிடையாது. பட் அண்ட் ஹவு தே ஆர் கோயிங் டு அடாப்ட் டு திஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது அவங்க தான் அவங்க ஆடுற கேம்ல வச்சு நம்ம. பேட்டிங் ஹெவி, பவுலிங் வெரி சுமார். சூப்பர். இப்போ நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்ப இந்த டீமுக்கு அகைன் ஆன் பேப்பர் ஆன் பேப்பர் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் 10? பவுலிங் வந்து ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு ஜஹீர் கான் இருக்கிறதுனால. பட் ஸ்டில் ஐ கோ 7. ப்ராப்ளி என்ன சொல்றது, ஒரு ஒரு சில டீம் இருக்கும் பாத்தியா, இந்த டீம் தான் ஈஸியா அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நெக்ல வருவாங்கல்ல, அந்த டீம் அப்செட் பண்ணக்கூடிய டீமா இந்த டீம் நிறைய இருக்கும். ஒரு பாயிண்ட்ல ஓகே. பஞ்சாப் கிங்ஸ் அப்படிதான் இருந்தாங்க. அந்த மாதிரி ம் டீமா இருக்கும்னு நிறைய இப்பயும் சான்சஸ் அப்படிதான் இருக்கு. இருக்காங்க, அது வேற விஷயம். அது வேற விஷயம். பட் லைட்டா எடுத்துக்க முடியாது இந்த டீமை. ஏன்னா மில்லர் மாதிரி ஒரு ஆளு, நிக்கலஸ் புரான் மாதிரி ஆள்லாம் வந்து டவுன் தி ஆர்டர், அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர் எந்த டீமுக்குமே கிடையாது. இவங்களுக்கு அது மிடில் என்னமோ ஆர்டர் உண்மைதான். ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த லெஃப்ட் ரைட்டு கொஞ்சம் வீக்கா இருக்கு. ம். வழக்கமா எல்லா டீமுக்கும் ரிவர்ஸ்ல இருக்கும். இவங்களுக்கு அது இருக்கிறதுனால மேபி தட் வில் பி ஆனா மேட்ச் ஒன் வின்னர்ஸ் அட்வான்டேஜ் இருக்காங்க சொல்லலாம். மேடி. அந்த மிடில் ஆர்டர்ல இருக்க மூணு பேருமே த்ரீ கன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அண்ட் மூணு பேரும் மேட்ச் வின்னர்ஸ். நைட் நீ சொல்ற மாதிரி அப்செட்ஸ் கிரியேட் அதுதான் பண்ணுவாங்க. சொல்றேன். அண்ட் லாஸ்ட் இது மாதிரி ஒன் சைடா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு டீம் எல்லாம் கடைசியிலே இருக்கும் அந்த மாதிரி இருக்காது. லாஸ்ட் இதே பார்த்தோம்ல, கண்டிப்பா அந்த 4, 5, 6, 7, 8 வரைக்கும் டைட்டா போயிட்டு இருந்தது. லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸ் வரைக்குமே அந்த நாலாவது இடத்த சீல் பண்ண போறது யாரு அப்படின்னு டைட்டா கண்டிப்பா. போயிருந்தது. மைட் பி வில் பி த சேம். அப்படி நம்ம அடுத்த டீமுக்கு வந்துடலாம், டெல்லி கேபிட்டல்ஸ். சூப்பர். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்லு, உன்னோட ஐடியா எப்படி? பெர்ஃபெக்ட் ஆப்ஷன்ரா. என்ன சொல்றது, ம் அவன் மொட்டை மாமா வந்து என்ன சொல்றது, ஆப்ஷனுக்கு ஒரு மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் கொடுக்கணும்னா அந்த மொட்டை மாமாவுக்கு கொடுக்கலாம். அந்த ம் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது யார் வேணும் யார் வேணாம்னு டிசைட் பண்ணிட்டு யாருக்கு ஏத்தி விடுன்றத அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி பக்காவான டீம் ம் எடுத்திருக்கான். யோசிச்சு பாரு. எக்ஸாம்பிள் இப்ப ஹாரி ப்ரூக் வந்து வித்ரா ஆயிட்டான் இங்கிலாந்து கேப்டன்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ம் சோ அந்த மாதிரி ஒரு ஆள் வித்ரா ஆகி கூட டீம் காம்பினேஷன் பக்காவா உட்காந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ம் ஃபேப் டு பிளேசஸ்க்கு நல்ல பொசிஷன் கிடைச்சிருக்கும். ராகுல் வில் பி ம் த ஓப்பனிங் பொசிஷன்றப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க. ஏன் மிச்சல் ஸ்டார்க் எடுத்திருக்காங்க, நட்ராஜன் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டு பவுலிங் அட்டாக், ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங் அட்டாக் எடுத்திருக்காங்க உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், அக்சர்னு சொல்லிட்டு ஒரு மினி இந்தியன் டீமே இருக்க மாதிரி அங்க இருக்கு. ஆமா ஆமா. அந்த மாதிரி ஒரு பவுலிங் செட்டப் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வச்சிருக்காங்க. அண்ட் தே ஹேவ் அபிஷேக் போரல் as well. ஒரு சூப்பர். அப்போ பண்ட் மாதிரி ஒரு ஆளை பிளேயிங் லெவனே விட்டே கூட போயிடுமா? ம் போயிடு, நீ போயிடு பிளேயிங் பிளேயிங் லெவனே லெவன். போயிடலாம். ஏன்னா நம்ம ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருந்து இது நம்ம டாபிக் பிளேயிங் லெவனுக்கே வந்துச்சு. ஸோ பிளேயிங் லெவன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா. ஸோ டிசியோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னா, ஃப்ரேசர் மெக்கர் அண்ட் ஃபேப் டூப்ளசிஸ் வில் பி ஓப்பனிங் பேர். அண்ட் கேஎல் ராகுல் ஓப்பனிங் போடணும்னு ஆசை. பட் அகைன் இவங்க ரெண்டு பேருமே டேஷிங் அண்ட் டூப்ளசிஸ் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆடுவான். டூப்ளசிஸ்லாம் நம்ம மிடில் போட்டோம்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால கேஎல் ராகுல் வில் பி தி ஃபர்ஸ்ட் டவுன், லைக் ஒன் டவுன். அண்ட் அபிஷேக் பொருள் எனக்கு ஒரு சான்ஸ் இல்லை. கேஎல் ராகுல் புஷ் பண்ண முடியாது, அதனால பொருளை நான் கீழே புஷ் பண்றேன், 2 டவுன். அண்ட் அக்ஷர் பட்டேல் 3 டவுன். ஸோ இஸ் த கேப்டன் அண்ட் ஹி ஷுட் லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அண்ட் ஈவன் நம்ம ஓடியிலே பார்த்தோம், ஒரு 5ல வந்து நல்லா ஆடிட்டு இருக்கான். ஸோ ஈவன் ஹி ஷுட் கண்டினியூ த சேம் இன் தி ஐபிஎல் 2. அதனால அக்ஷர் பட்டேல். அண்ட் நான் ஃபினிஷர்ஸா ரெண்டு பேரை பார்க்குறேன், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் அண்ட் அசுதோஷ் சர்மா. இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஆமா. ஃபினிஷர். நல்லா ரெண்டு பேருமே இன்னும் டிசிக்கு கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் வந்து ஒரு ப்ரூவன் கமோடிட்டி. லாஸ்ட் சீசன்லயுமே இது பண்ணாங்க, ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசுதோஷ் சர்மாவும் அதே மாதிரிதான். பஞ்சாபுக்கு அதான் செத்து சாவு போன இடத்துல சங்கராங்கிற மாதிரி செத்து போன இடத்துல வந்து அடி அடின்னு அடிச்சு ரெண்டு ஒளி கரெக்ட். விளக்குகள் அசுதோஷும். இன்னொருத்தன் யார் அது? ஆஹ் சசாங்க் சிங். சசாங்க். ஆமா, ரெண்டு பேரும் தான் ஒரு ஒளி விளக்குகள். அவனுக்கு ரெண்டு பேரையும் விட்டுட்டானுங்க, அந்த மாதிரிதான் இருக்கு.
பவுலிங்னா பவுலிங் மேடி அட்டாக்கர். ரொம்ப கன்னா இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் அப் ஃப்ரண்டா போடுறதுக்கு. அதுக்கப்புறம் உனக்கு இவர் வேற இருக்காரு, முகேஷ் முகேஷ் குமார். குமார். ஆமா, ரெண்டு பேருமே வச்சு நான் அப் ஃப்ரண்டா இது பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு வந்து நட்டு இருக்கான். உனக்கு அந்த சிக்ஸ்த் ஓவர் எஸ்ஆர் யூஸ் பண்ணாங்கல்ல, சிக்ஸ்த் ஓவர் அண்ட் டெத்ல ஃபுல்லா போடுறதுக்கு. அப்புறம் பவுலிங்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இந்தியன் கன் ஸ்பின்னர்ஸ், அசுதோஷ் சாரி அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ். ஸோ இதுவுமே செம பவுலிங். அண்ட் அங்கங்க நீ வேற யாரும் இதுல யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அஞ்சு சிக்ஸ்த் இதா பவுலிங் ஆப்ஷன் இருக்காங்க. இருக்கு உங்ககிட்ட. சிக்ஸ்த் பவுலிங் தான் இல்ல மேடி, அதுதான் ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஏன்னா வேற யாருமே இன்னொரு கை சுத்த ஸ்பின்னர் யாரும் மாட்டானுங்க. இல்லையா? இன்னொன்னு ஸ்பின்னர் யாரும் இல்ல. அண்ட் டெல்லி கிரவுண்டு ஆமா. பொட்டி கிரவுண்டு அடி எனக்கு கேட்டா 250 கன்ஃபார்ம் இருக்கும். இன்னொரு மேபி ஸ்பின்னர் இம்பாக்ட்ல கன்ஃபார்ம் இருக்கு. வேணா மோஹித் சர்மா மேபி ஹி மைட் கம் இன் டு. அண்ட் ஆல்சோ அதர் மோஹித் பேட்டிங். சர்மா மறந்துட்டேன். மோஹித் சர்மா ஆமா. வில் ஆல்சோ கம் இன் டு. அண்ட் ஏன்னா இதுல மூணு பேருமே ஸ்ட்ராங், இவங்க தூக்க முடியாது. அதனால மோஹித் சர்மா வந்து இம்பாக்டா வருவான். அண்ட் ஆல்சோ பேட்டிங்னு பாத்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி இருக்கான். ஸோ ஹி ஆல்சோ சம் பிரேக் அவுட் சீசன்ஸ் இன் அந்த லோக்கல் எம்பிஎல் அந்த மாதிரி இதுல கொஞ்சம் நல்லா ஆடி இருந்தான். அண்ட் சிஎஸ்கே ஏதாவது சான்ஸ் கிடைக்கல, கிடைச்ச சான்ஸும் வேஸ்ட் பண்ணிட்டான். அண்ட் த ரீசெண்ட் டொமஸ்டிக் சென்சேஷன் மிஸ்டர் கருண் நாயர் இருக்காரு மேடி. ஸோ அவர் எடுத்திருக்காங்க. ஸோ மைட் பி ரமேஷ் அவனுக்கு ஒரு இதுல எப்படி சான்ஸ் கிடைக்கும்னு தெரியல. கிடைச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆமா, உடனே ஸ்டார்டிங் ரவுண்ட்ல கிடைக்காது. பட் அகைன் நான் கோயிங் ஃபார்வர்ட் ஏதாவது கொஞ்சம் உள்ள போட்டு டக்குன்னு ஏதாவது விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா ஒரு அஜின்கியா ரஹானே மாதிரி யூஸ் பண்றதுக்கு நல்ல பிளேயர் தான் கருண் நாயர். ஸோ இதுதான் அவங்க பிளேன் லெவனா இருக்கும். அண்ட் ரொம்ப வெல் பேலன்ஸ்டு லெவனா இருக்கு மேடி. எனக்கு மற்ற டீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா பேலன்ஸ்டா இருக்கு. உன்னோட ஒப்பீனியன் என்ன? ஒப்பீனியன் விட நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ம். கேஎல் இப்பயும் ஓப்பனிங் இறக்க முடியாதா? அவன் பாவம்டா. எங்கேயாவது அவன் ஓப்பனிங் இறக்கி விடலான்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் அண்ணே நான் வந்துட்டேனே, என்னைய கொஞ்சம் என்னை கொஞ்சம் கொஞ்சம் காப்பாத்துங்கண்ணா, எனக்கு ஒரு பிரச்சனை உயிர் கொடுங்கன்னு ஒரு காமெடியில வரும்ல, அதே ஆமா மாதிரியே ஆமா. கேஎல் ராகுல யூஸ் பண்றாங்க. இப்ப ஃபேஃப் ஓகே, ஃபேஃப் நல்லா ஓப்பனிங் ஆடுவான். அதுக்கப்புறம் ம். வேற யார் ஓப்பனரு? இது ஜேக் மேஜர் மேக்கர் ஜேக் ஓப்பனிங் ஃப்ரேசர் மேக்கர். ஆடுவாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? சரி கேஎல் ராகுல் நீ நம்பர் 3 போடா, அந்த மாதிரி ஆக்கி விட்டேன். அப்பயும் வந்துட்டு அபிஷேக் புரல் நம்பர் 3ல போன இயர் பாவம் பண்ணான்னு சொல்லிட்டு நம்பர் 4 இறக்கி விட்டு அண்ணன் நீங்க நம்பர் 6 இறங்கிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. கேஎல் ஓப்பனிங் இறக்கணுன்றது என்னோட தாட்டு. நீ வந்து ஓப்பனர் ம். இல்லாம நம்பர் 3 நீ எப்படி ஃபேஃப் ஏன்னா ஒன் டவுன்ல ப்ரோமோட் புஷ் பண்ணலாங்கிறியா? ஃபேஃபும் ஒன் டவுன் இறக்கிடுவேன். ஃபேஃபை நான் ஒன் டவுன் இறக்கிடுவேன். ம். ஏன்னா ஃபேஃப் வந்து ஓப்பனரா ஆடலாம். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச் அண்ட் இன்கேஸ் ஹாரி புக் இருந்தா ஃபேஃப் உள்ள வந்திருக்கவே முடியாது. நான் கேஎல் ராகுல் வந்து ஓப்பனிங் ஆடினா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா மத்த எல்லாமே ஓகே. அடிப்பானுங்க. ஒரு ஆள் ஆங்கர் பண்றதுக்கு கேஎல் ராகுல் ஓப்பனிங் இருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஸ்ட்ரைக் எல்லாம் கன்சிடர் ம். பண்ண தேவையில்ல, டெல்லி பிச்சில் அடிச்சா போயிடும். பட் அவனை எதுக்கு திருப்பி நம்ம அப்படி போ அங்க போ அண்ணே அங்க போ அங்க போ அங்க போ சரி நம்பர் 6 போயிட அங்கேயே இருக்குது அந்த மாதிரி கேஎல் ஆக்க வேணாம், ரொம்ப பாவம் அப்படின்னு ஆனா தோணுது. இதுக்கு மற்றபடி வேற மேல என்ன? விட்டி, ஆனா இதுக்கு மேல விட்டீங்கன்னா நான் அந்த லைனை தாண்டி வெளியே போகணுங்கிற மாதிரி. ஆனா பவுலர் வந்துருவாங்கண்ணே, அதேதான், வேற இதுக்கு வழி மேல இல்லை, போனா இங்கேயே அடிக்கிறேன். டெய்லின்றவர் கூட தான் ஆடிட்டு இருக்கணும், ஆமா, அந்த மாதிரி இருக்கும். குல்தீப் யாதவ் இவனும் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பானுங்க அந்த மாதிரி. ஆனா என்ன கேட்டா என்னோட இது எப்படின்னா கேஎல் அண்ட் ஃபேஃப் தான் மேடி ஓப்பனிங். ஜேக் ஃப்ரேசர் மேக்கி ஒண்ணும் இல்ல, 13 பால் 40, இல்லனா 2 பால் 0. இதுதான் ரெண்டு இதுதான் இருக்கும். எனக்கு கேட்டா அவனை விட முதல் முடியாதுல்ல, ஓவர்லயே 2 ஓவர்ல இந்த மாதிரி ஒரு வந்துருவான். இன்ட்ரெஸ்ட் விட முடியாதுல்ல. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன் விட சொல்லல. அதான் ஆப்வியஸா உனக்கு ஒண்ணு முத ஓவர்லயே நீங்க வந்துருவான் சொல்ற கேளு. புரியுது. அவன் ரெண்டா சீக்கிரம் அவுட் இல்லனா ஆயிடுவான்னு ரெண்டாவது ஓவர் சொல்ற. வந்துருவான். ஆமா, அந்த மாதிரிதான் ஆஹ் அடிதான். 10 பால் தான், 10 பால் 25 30. இல்ல என்ன நடக்குமோ அவ்வளவுதான். எப்ப வேணா வரலாங்கிற மாதிரி இருக்கான் கேள். சோ அதனால அவனை கொஞ்சம் ஒன் டவுன்ல வச்சு ஆடலாம். ஃபேக்ட் கீழே இறக்குனா செட் ஆகுமான்னு தெரியல மேடி. என்ன போனது நம்பர் 3 ஆர்சிபிக்கே சொல்றேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்தான். சோ அதனால ஓப்பனிங் ஆகலாம். அண்ட் ஆல்சோ ஹாரி ப்ரூக் சொன்னேன். ஹாரி ப்ரூக் போனது எனக்கு டிசிக்கு ரொம்ப நல்லது. இவன் இருந்து இப்போ ஆமா, அது பிளெஸிங் இன் காம்பினேஷன் டிஸ்கைஸ் குட்டையை மாதிரி. குழப்பி. ஆமா, குட்டையை குழப்பி இவனை மேல போடுவா கீழே போடுவா, அவன் ஆடவும் மாட்டான். அந்த மிடில்ல வந்துட்டு மாடி சுத்திட்டு ரிவர்ஸ் இது ஆடுறேன் அது டெல்லியில வேற ஆடுறேன்ட்டு. மாப்பிள, டெல்லியில வேற நிறைய ஃபாக் வரும். அப்புறம் ஃபாகா இருக்கு பால் திருடுன்னு கண்ணு கம்ப்ளைண்ட் வேற தெரியல. பண்ணுவான். ஆமா, அப்புறம் பொல்யூஷன் இருக்காதுன்னு தேவையில்லாத பிரச்சனை வரும். அவன் நீ பேசாம அங்கேயே இரு சாமின்னு சொல்லி அவனை இங்கிலாண்டே விட்டுற வேண்டியதான். 2 வருஷம் எடுத்ததே பேன் தப்பு. பண்ணிட்டாங்க. பேன் பண்ணிட்டானு ஒரு வழியா குத்தி விட்டு அனுப்பி விட்டானுங்க. என்ன ஒரு 11 crores லாஸ். இப்போ இது முதல்ல தெரிஞ்சா வேற ஏதாவது நல்ல இன்னும் சூப்பரா 2 பிளேஸ் எடுத்துக்கலாம். 6.5 இன்னும் சிக்ஸ் பாயிண்ட் பயங்கரமா ஃபைவ்லாம் சீட்டா எடுத்து செம்மையா போயிருப்பானுங்க. எடுத்திருக்கலாம். 5.5 ரேட்டிங் அந்த ரேஞ்சில் கூட இன்னும் 2 பிளேஸ் எடுத்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா ஸ்குவாட் இது பேக்கப் பெருசா எதுவும் இல்லை. ஆனா பேலன்ஸ்டு ஸ்குவாட். டாப் பேலன்ஸ்டு இருக்கிறதுனால இதை ஸ்குவாட். மேட்ச் பண்ணிட்டாங்க. கரெக்ட். சூப்பர். இப்போ நட்ராஜன் வந்து இவங்களுக்கு லாஸ்ட் 1 இயரா இன்ஜுரி மாப்ள. ம், பெருசா ஒயிட் பால் டோர்னமெண்ட் ஆடல, அது ஒரு கன்சர்ன். ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். முகேஷ் குமாரும் கமிங் ஃப்ரம் என்ன சொல்றது, ஒரு பிரேக் பெருசா இந்தியன் டீமுக்குள்ள வராம டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸஸும் இன்னும் பெருசா இம்பாக்ட்லாம் பண்ணல.
ம். மத்தபடி ஸ்ட்ராங் டீமே. நீ சொல்ற மாதிரி ஏதாவது சின்னதா குழப்பம் பேக்கப் ஆப்ஷன் தேவைப்படுதுன்னா தே ஆர் அன்சர்டன் அபவுட் தேர் பேக்கப்ஸ். ஒரு 5 ஆ பிளேயர் நான் கண்டிப்பா ஆடுவேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா அந்த பிளேயிங் லெவனோட ஒரு 10 கேம் நல்லா ஆடினாங்கன்னா they'll be qualified. சான்சஸ் இருக்கு. அதான் நான் சொல்ற மாதிரி ம். 5th பொசிஷன் ஆர்சிபியோட ஃபைட் பண்ணுவாங்க 5th பிளேஸ்க்கு. அதுக்கு கண்டிப்பா டிசி இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. சோ இப்போ மேடி நீ இப்போ என்னன்னா எனக்கு இன்னொரு தாட்ஸ் இருக்கு. இப்போ டிசி வந்து என்னைக்குமே ஆன் பேப்பர் அண்ட் ஈவன் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிட்டன்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. நான் பாஸ்ட் என்கேஜ்மெண்ட்ஸ் பத்தி சொல்றேன். பட் மேட்ச்னு வரும்போது அவனுங்க இதை ரெப்ளிகேட் பண்ண மாட்டானுங்க. ஒரு மாதிரி இன்னும் அந்த 8th 9th பொசிஷன்ல ஆடுற மாதிரியே ஆடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைமே பார்த்தேன். நல்ல ஸ்ட்ராட்டஜி அந்த மொட்டை வந்து அவன் பேர் எனக்கு தெரியல. நல்லா பண்ணிருந்தேன் எல்லாமே. ஏத்தி விடுறது இவன் நல்லா இருக்கு எல்லாமே ஓகே தான். பட் மேட்ச்ல வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் திஸ் டைம் பார்ப்போம். they'll be turning the போன table வாட்டி அந்த around. கிறிஸ்டன் சப்ஸ்லாம் லேட் ஐபிஎல் மேட்சஸ்ல நல்லா ம். பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரீடைன் த கோர் ஜேக் ஃப்ரேசர் மேக் மாதிரி ஒரு ஆளு அந்த மாதிரி. பட் அதான் எல்லாமே கோச்சிங் ஸ்டாஃப்ல இருந்து எல்லாமே ஃபுல்லா மாறுறாங்க. ஸோ அது காப் ம். அப் பண்ணி செட் பண்றதுன்றது இட் பி டிஃபிகல்ட் டாஸ்க். பட் டெல்லி வில் பி த சொல்றது ரெக்கார்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல டீமா இருக்கும். ஹேமந்த் கண்டிப்பா ஐ மதானி தான் பிலீவ். கோச் நாடி. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றியா? சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா கிடையாது. ஹேமந்த் பத்தானி ஆல்ரெடி ஈஸ்டர்ன் கேப் வின் பண்ணியாச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ் ஆமா மாதிரி ஆமா துபாய் நிறைய. கேபிட்டல்ஸ் வின் பண்ணிருக்கு. ஸோ ஒரு வின்னிங் ஃபார்முலா இருக்க ஒரு கோச் இருக்கிறதுனால இன் டர்ம்ஸ் லைக் ஒரு பிலீஃப் இருக்கு. நல்ல ஃபைட் ம். பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் கண்டிப்பா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. யாருமே வந்து ஓகே. இல்ல குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு ஆளு, அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு ஆளு, இந்தியன் டீமுக்கு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அக்ஷர் பட்டேல் அண்ட் நியூ கேப்டன்றப்போ வந்து செம்மையா இருக்கும். ஐ மீன் டீம் நல்ல காம்பினேஷன்ஸ். எஸ்பெஷலி என்ன சொல்றது, ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் கேஎல். இந்த பிரேக் அவுட் சீசன் சொல்ற பத்தியா, பண்ணியா அது சொல்லலாம். கேஎல் பட் ராகுலா? கேஎல் ராகுலோட பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் பாக்குறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. கேஎல் ராகுல் வந்து என்ன சொல்றது, லக்னோல ரொம்ப பாவமா இருந்தது. இந்த இடத்துல ம். ஃப்ரீடமா ஆடுவான்ற ஒரு தாட்ஸ் இருக்கு. ப்ராப்ளி கேஎல் ராகுலுக்கு ஒரு பிரேக் அவுட் செஷனா இருக்கும். T20ல சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. பட் கொஞ்சம் ஃப்ரீடமா ஆடுறது ஆமா கொஞ்சம் ஆமா நல்ல ஆடலாம். வாய்ப்பு இருக்கு. ம். சி இந்தியன் டீம்ல சான்ஸ் கிடைக்காதவங்க நீ கிரிக்கெட்டே ஆடுன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி கேஎல் ராகுல் ஈவன் அதுதான் சொல்றேன். T20ல வரலனா கூட இஸ் வெரி டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர் மேடி. ஸோ ஆப்வியஸ்லி யூ ஷுட் கெட் அ சான்ஸ். அண்ட் அந்த பிளேயருக்கு அந்த ரெஸ்பெக்ட் அது எல்லாமே அதனாலதான் இருக்கணும். சும்மா கேப்டன்சி ஆப்ஷனும் வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா வேணான்ட்டு இதுல இருக்கான். பாஸ்ட் இயர்ஸா ரொம்ப ப்ரெஷர் இருந்ததுனால நான் என் கேம் ஆடுறேன் அந்த மாதிரி ஆடுறதுக்காக ம். இருக்கான்றதுனால ஒரு பிரேக் அவுட் செஷனா இருக்கும்னு சொன்னது. மத்தபடி மிச்சம் எல்லாமே ப்ரூவன் கமாடிட்டி தான். வேற யாரும் பிரேக் அவுட் செஷன்லாம் இல்ல. மேடி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 14 பால் 15 அடிச்சிருக்கான் தலைவன். ஸோ பழைய கிளாசி அதெல்லாம் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காலம். ராகுலா வருவானா? வந்தா நல்லா அதெல்லாம் இருக்கும். அந்த காலம். பார்ப்போம். ஆரஞ்சு கேப்போட வருவான். ஆமா ஆமா. அது மட்டும் ஐயோ, கன்ஃபார்ம். அது வேண்டவே வேணாம். எங்களுக்கு ஆரஞ்சு கேப்பே வேணாம். அதை நோக்கி போய் தான் வாழ்க்கையே சீரழிஞ்சிருச்சு எங்களுக்கு. நாங்க ஸ்ட்ரைக் ரேட் 150ல வச்சுக்கிறோம். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல. 14 பால் 50 இல்லைன்னா அவுட். எங்களுக்கு ரெண்டு அதான் வாழ்வா சாவாதான். இந்த ஆரஞ்சு தலைவனுக்கு கேப் இதெல்லாம் தெரியாது. கண்டென்ஷனே தலைவனுக்கு தேவையில்ல ஆரஞ்சு எங்களுக்கு. கேப் தான் வேணும். அதான் ஒரு மீம்ல ம். பாப்பேன். உனக்கு ஆரஞ்சு கேப் தான் வேணும்னா எஸ்ஆர்எச்ல நான் வாங்கி இடம் கொடுத்து வேண்டாம். அதுக்கேட்ட இவ்வளவு கிரிக்கெட்ல ஆடுற அப்படின்றத ம். சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான். பட் பாப்போம். அவன் ஓப்பனிங் என்ன பெட்டரா இருக்கான்னு தோணுது. அவனை குழப்பாம இருந்தா நல்லா சூப்பர். இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் என்ன வேற டீம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்னும் சென்னைக்கு மட்டும் தான் வரல. மத்தபடி ஆல்மோஸ்ட் எல்லா ஆமா. டீமுக்கும் ஆடியாச்சு தலைவன். சென்னை ஓகே ராஜஸ்தான் மேடி. சொல்லிட்டு. உன்னோட டீம் ரேட்டிங் என்ன சொல்லுவ ஆன் பேப்பர் இந்த டீமுக்கு? ஆன் பேப்பர்னா அதான் டெல்லி வந்து 7.5. 7.5. காம்படிஷன் ஃபார் ஆர்சிபி அட் நம்பர் 5. சூப்பர் மேடி. நான் வந்து 8 கொடுப்பேன். இவங்க ஆடுவாங்களா ஜெயிப்பானுங்களா உள்ளுருவாங்களா எனக்கு தெரியாது. பட் ஆன் பேப்பர் ஸ்ட்ராட்டஜி வைஸ் ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டீம் காம்பினேஷன் நல்லா இருக்கு. பவுலிங் வெரி ஸ்ட்ராங். அமாங் ஆல் த 10 டீம்ஸ் லைக் டாப் ஆஃப் த டீம்ஸ் ஹேவிங் பெட்டர் பவுலிங் லைனப்ஸ் வந்து டெல்லியை நான் ரேட் பண்ணுவேன். ஸோ ஐல் பி கிவிங் 8. அண்ட் நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் வர்றேன். நீ ஆர்சிபிக்கு 6.5 கொடுத்துருக்க. அவனுக்கு நீ குவாலிஃபைன்னு சொல்லியிருக்க. இவனுங்களுக்கு நீ 8 கொடுத்துருக்க. இவனுங்களே நீ ஆர்சிபி சண்டை போறான்னு 7.5. சொல்லியிருக்க. 7.5 சொன்னேன். 7.5. 7.5. ஓகே, நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பழைய வீடியோல எடுத்து நம்ம அதையும் பரவாயில்ல பரவாயில்ல. லாஸ்ட் வீடியோ அப்போ சேர்த்து கம்பேர் பண்ணி பேசுவோம். எனி ஃபைனல் தாட்ஸ்? ஃபைனல் தாட்ஸ். லுக்கிங் ஃபார் பண்ட் கம்பேக். நீ சொன்னல யாரும் உன்னோட கம்பேக். ஃப்ரெண்டு தம்பி ஒருத்தன் சொன்னான்னு. ஆமா முகேஷ், நம்ம எனக்கும் தம்பி அதே மாதிரி ஒருத்தன் தான் பண்ட் பண்டோட கம்பேக். ஒரு வெறித்தனமான பண்ட் ஃபேன். ஸோ அவன் கேட்டிருந்தான் நம்ம ஆனா எல்எஸ்சி பத்தி எப்பனா பேசுவீங்க, பண்ட்டை பத்தி எப்பனா பேசுவீங்கன்னா. ஸோ உனக்காகடா பண்ட் நல்லா பண்ணுவோம்னு நாங்களும் நம்புறோம். ஸோ லெட்ஸ் ஹோப். ஓகே, கிரேட் மேடி. அவ்வளவுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஸோ இதுதான் நம்மளோட 3வது ப்ரிவியூ எல்எஸ்சி அண்ட் டிசி. ஸோ அடுத்து நம்மளோட 4வது ப்ரிவியூல இன்னும் 2 டீம்ஸ் ஒரு எக்ஸைட்டிங்கான இந்த மேட்ச் ப்ரிவியூஸ் ஓட நாங்கள் வர்றோம். ஸோ அன்டில் அண்ட் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய் அண்ட் மேடி. தேங்க்யூ. பபாய். Bye bye.